யுவர் ஆனர், மதுரையில இருந்து போலீஸ் வந்திருக்காங்க. நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா உடனடியா அவரை அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டிட்டு போயிருவாங்க யுவர் ஆனர். என்ன இது? இந்தாங்க. யோ, என்ன இது? இல்ல மேடம், அவன் பொய் சொல்றான். யுவர் ஆனர், சிவம் இந்த கேஸ திசை திருப்ப பாக்குறாரு. இல்ல யுவர் ஆனர், இதுல திசை திருப்பறதுக்கு ஒண்ணுமே இல்ல. மதுரையில இருந்து இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு. நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா வர சொல்லுங்க. இன்ஸ்பெக்டர் வாங்க. That's all, Your Honor. குழந்தைங்களை சரியா கவனிக்கலன்னு சொல்லி கஸ்டடி கேட்கிற நபர் குழந்தைங்களை வளர்க்கறதுக்கான எந்த தகுதியும் இல்லாம கிரிமினலா இருக்காரு. அதனால அவரை மதுரை போலீஸ் கிட்ட ஒப்படைக்கிறார். மேலும் இந்த வழக்கை நீதிமன்றம் தள்ளுபடி செய்து தீர்ப்பளிக்கிறது. அரசி, சிவம், உங்க குடும்ப பிரச்சனை எல்லாம் கோர்ட்டுக்கு வெளியில வச்சுக்கோங்க. ஒவ்வொரு தடவையும் உங்க சொந்த விருப்பு வெறுப்புக்காக இந்த நீதிமன்றத்தை பயன்படுத்துறது சரி கிடையாது. இதுதான் உங்களுக்கு லாஸ்ட் வார்னிங். எஸ் யுவர் ஆனர். எந்த முறையான சாட்சியும் இல்லாம கோர்ட் நேரத்தை வீணாக்குனீங்கன்னா நான் உங்க மேல ஆக்ஷன் எடுக்க வேண்டியிருக்கும். மைண்ட் இட். The court is adjourned. எனக்கு இது சம்பந்தம் இல்ல சார். கோர்ட் இருக்காங்க சார். சார் நான் சொல்றது நம்புங்க சார். நான் ஒரு அப்பாவி சார். என்ன சார்? சார் வான்னு சொல்றேன்ல. சார் என் பிள்ளை எதுவும் பண்ணிருக்க மாட்டா சார். அவனை விட்டுருங்க சார். அடியா அன்பே, நீ எல்லாம் நல்லா இருப்பியா? நாசமா போயிடுவேன். என் பிள்ளைய போலீஸ் பிடிச்சிட்டு போறாங்களே, நீ எல்லாம் உருப்பிடுவியா? ஏமா நீ தானே வக்கீல? என் பேர பிள்ளைங்களை கூட்டிட்டு வந்து என்கிட்ட குடுக்கறேன்னு சொன்னல. இப்ப என் பிள்ளைய போலீஸ் பிடிச்சிட்டு போறாங்க. ஏமா அவர் மேல ஒரு கேஸ் இருக்கு, அது எங்க கிட்ட சொன்னீங்களா? ஐயோ சார், என் மேல எந்த கேஸ் இல்ல சார். இந்த சிவன் தான் என்ன ட்விஸ்ட் பண்ணி மாட்டி விட்டான். மேடம், நீங்க தான் ஏதாவது பண்ணா? இங்க பாரு, என் பிள்ளைய பிரிஞ்சு நான் வயிறு எரிஞ்சு நிக்கிற மாதிரி நீயும் உன் பிள்ளைய பிரிஞ்சு வயிறு எரிஞ்சு நிப்ப. என்ன சாபம் விடுறீங்களா? அதுக்கெல்லாம் உங்களுக்கு ஏதாச்சும் தகுதி இருக்கா? என் வீட்ல என் கூடவே இருந்து நான் பாடுபட்டு சேர்த்து வச்சிருந்த 25 லட்சம் ரூபாவை தூக்கி உன் பிள்ளைகிட்ட கொடுத்துட்டு என்னையும் என் பிள்ளைங்களையும் நடுத்தருவுல நிக்க வச்சது நீங்க. இப்ப வந்து என் பிள்ளைங்க மேல அக்கறை இருக்கிற மாதிரி நடிக்கிறீங்களா? நீங்க என்ன சாபம் விட்டாலும் அது பலிக்காது. உங்க பிள்ளைக்கு பணத்தை தூக்கி கொடுத்தீங்கல்ல, அந்த பாவத்துக்கு நீங்க தான் நடு ரோட்ல நிக்க போறீங்க. நீங்க செஞ்ச தப்புக்கு இது போதாது, இன்னும் நீங்க நிறைய கஷ்டப்படுவீங்க. யோ, என்னையா பாத்துக்கிட்டே இருக்க? கூட்டிட்டு வா. ஓகே சார். என்னமா பாத்துக்கிட்டு சும்மா ஏதாச்சும் பண்ணுமா? ஆயான்றல. சார், ஐயோ, என் பிள்ளைய கூட்டிட்டு போறாங்க, பாத்துட்டே இருக்கீங்களே, ஏதாவது பண்ணுங்க சார். சரி, நீங்க என் கூட வாங்க. எங்க பாரு அரசி, உனக்கும் சிவத்துக்கும் நடுவுல 1000 பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். இது வரைக்கும் உன்னை நான் எப்பவுமே தப்பா நினைச்சதில்ல. உன் குழந்தைக்காக போராடுற ஒரு அம்மாவை தான் நான் உன்னை பார்த்தேன். ஆனா
எப்ப நீ அந்த பாஸ்கருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சியோ அப்பவே தெரிஞ்சு போச்சு நீ எப்படிப்பட்டவன்னு. என் பிள்ளைங்களை என்கிட்ட இருந்து பிரிக்கலான்னு பாக்குறியா? நீ நினைச்சது நடக்காது. இனிமே பாஸ்கர் மட்டும் இல்ல, நீயும் என்னோட எதிரிதான். ஹே, அந்த ஃப்ராடு பயல நம்பி ஒரு பொய்யான கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு நீ என்னமோ அப்படியே ரொம்ப நல்லவ மாதிரி நடிக்கிற. எங்க பாரு, எங்க 2 பேருக்கும் ஊரறிய கல்யாணம் நடந்துச்சு. சட்டப்படி நான் அவரோட மனைவி, அவரு என்னோட புருஷன். இனியாவும் ஓவியாவும் அவரோட பிள்ளைங்க. நாங்க இப்போ ஒரே குடும்பம். அது உனக்கு ஏற்கனவே தெரியும். எங்க குடும்பத்தை நீயோ உன் புருஷனோ பாஸ்கரோ அந்த காமாட்சியோ பிரிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நாங்க பாத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டோம். இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. நீ நினைக்கிற எதுவுமே நடக்காது. பாத்துக்கிட்டே இரு. உன் கஸ்டடியில இருக்கிற ஓவியாவ எப்படி எங்க கஸ்டடிக்கு கொண்டு வரும்னு பாரு. ஓ, அந்த அளவுக்கு ஆயிடுச்சா இப்போ உனக்கு? எத்தனை தடவை தோத்தாலும் உனக்கு அசிங்கமாவே இல்லல்ல? இதோட நிறுத்திக்கோ. திரும்பவும் எங்க கிட்ட வம்பு பண்ண அவ்வளவுதான். என்ன பண்ணுவ? இந்த அன்புக்கு இன்னொரு முகம் இருக்கு. அத நீ பார்க்க வேண்டியதா இருக்கும். என்கிட்டயே சவால் விட்டுட்டு போறியா? அவனை மட்டும் இல்ல, உன்னையும் நடுத்தெருவுல நிப்பாட்டேன். ஏய் அன்பு, நான் அரசுகிட்ட அப்படி பேசினது கோவத்துலதான். புரியுது அன்பு. அரசி எதுக்காக என் குழந்தைங்கள என்கிட்ட இருந்து பிரிக்க பாக்குறா? அவளுக்கு அதுல என்ன லாபம்? சில பேர் அப்படிதான். அவங்களுக்கு எந்த எத்திக்ஸும் கிடையாது. அவங்க நினைச்சது நடக்கலைன்னா என்ன வேணாலும் செய்வாங்க. நான் இங்க பாரு அன்பு, நீ அரசி மேல இருக்கிற கோவத்துல சொன்ன வார்த்தைகளை வச்சுக்கிட்டு நமக்கு நடுவுல எல்லாமே சரியாயிடுச்சுன்னு நான் நினைக்கல. நீ பேசினதை வச்சு நான் உங்ககிட்ட எந்த அட்வான்டேஜும் எடுத்துக்க மாட்டேன். நம்ம 2 பேரும் ஒரே வீட்டில் இருக்கோம். உனக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன பாதிக்கும், எனக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் உன்னை பாதிக்கும். நம்ம 2 பேரும் பிரச்சனைக்குள்ளாகிறப்ப அது நம்ம குழந்தைங்களை பாதிக்கும். ஒருத்தர் மேல ஒருத்தர் வெறுப்போட சண்டை போட்டுக்கிட்டு ஒன்னா இருக்கிறதுல நமக்கு தான் பிரச்சனைகள் அதிகம். இந்த பிரச்சனைகளை ஒன்னா இருந்து நம்ம சமாளிப்போம். நம்ம லைஃப் நம்மளை எங்க லீட் பண்ணிட்டு போகுதுங்கிறத பத்தி நாம இப்ப யோசிக்க வேணாம். நான் எப்பவுமே உனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருப்பேன். நீயும் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா இரு. அது போதும். அதை தாண்டி நம்ம ரிலேஷன்ஷிப் எங்க போகுதுங்கிறத கால முடிவு பண்ணிட்டோம். ஆனா ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட சொல்லி ஆகணும். அன்னைக்கு நீ போலீஸ் ஸ்டேஷன்ல என் மனைவி நீ சொன்னப்பவும், இன்னைக்கு அரசிக்கிட்ட ஓவியாவும் இனியாவும் இனிமே எங்க கூட தான் இருப்பாங்கன்னு சொன்னப்பவும் எனக்குள்ள ஒரு சந்தோஷம் வந்துச்சு. அதை நான் இல்லைன்னு சொல்லல. தேங்க்ஸ் அன்பு. நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். கோர்ட்ல அரசி ஆர்கியூ பண்ணப்ப கலையும் பாரதியும் என்கிட்ட இருந்து போயிடுவாங்களோன்னு
நான் பயந்துகிட்டே இருந்தேன். ஆ, நான் பாஸ்கர் மேல கம்ப்ளைண்டே கொடுக்கலையே. அப்புறம் எப்படி போலீஸ் அவனை புடிச்சிட்டு போனாங்க? சில சமயம் தர்மம் ஜெயிக்கிறதுக்கு அதர்மத்தோட உதவி தேவைப்படும். அதெல்லாம் நீ கண்டுக்காத. உண்மையிலேயே பெரிய வக்கீல் தான் நீ. நீ ஒரு ஃப்ராடு வக்கீல், ரவுடி வக்கீல். ஓ, ஒரு தப்ப பண்றதுக்காக சட்டத்தை வளைக்கிறவங்க மத்தியில ஒரு நல்ல விஷயத்துக்காக சட்டத்தை வளைக்கிறதுல தப்பு ஒண்ணு இல்லை. விடு அன்பு, இனிமே அந்த பாஸ்கரால உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. அப்படியே வந்தாலும் நான் இருக்கேன். நான் பாத்துக்கிறேன். சாப்பிடு சாப்பிடு. வாசிவம் உட்காரு. சிவம், கோர்ட்டு விஷயம் என்னடாச்சு? தீர்ப்பு நமக்கு சாதகமா தான் முடிஞ்சிருக்கு. குழந்தைங்கள பாஸ்கர் கூட அனுப்பக்கூடாதுன்னு ஜட்ஜ் சொல்லிட்டாரு. டேய், ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. அப்பா, அதுவும் இல்லாம அவனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. டேய், நீ பண்ணது ரொம்ப பெரிய காரியம்டா. இனிமே அன்பு எவ்வளவு நிம்மதியா இருப்பா தெரியுமா? சரி சிவம், காபி சாப்பிடுறியா? இல்லப்பா, எனக்கு வேணாம். ஏண்டா, எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, உன் முகத்துல சந்தோஷத்தையே காணோம். எப்படிப்பா சந்தோஷப்படுறது? என் பொண்ணு என்கிட்ட பேச மாட்டேங்கிற. எனக்கு மனசே சரியில்லைப்பா. டேய், என்னடா பேசுற நீ? அவ முன்னாடி தானே உட்கார்ந்துருக்கா, அவகிட்ட பேச வேண்டியதானே? அப்பா பொண்ணுக்கு இடையில என்னடா கோபம் கேவலாம்? அது கரெக்ட் தான்ப்பா. எனக்கு எந்த கோபமும் கிடையாது. அவளுக்கு தான் என் மேல கோவம். தாத்தா, யாராவது சின்ன பசங்களை அடிப்பாங்களா? தப்பு தானே? ஆமா, அது ரொம்ப பெரிய தப்புமா. அப்படி அடிச்சவங்க கூட நம்ம அவங்க கூட பேசக்கூடாது தானே? ஆமா ஆமா ஆமா, பேசக்கூடாதுதான். சிவம், அவ ரொம்ப கோபத்துல இருக்காப்ல, கொஞ்சம் கூல் ஆகட்டும். சிவம், நீ ஸ்நாக்ஸ் எடுத்துக்கோ. டேய், பட்டர் பிஸ்கட் அப்படியே தொண்டையில வழுகிட்டு போகுது, கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டு பாரு. எனக்கு வேண்டாம்ப்பா. டேய், காஃபியில தொட்டு சாப்பிட்டா தொண்டையில இறங்குறதே தெரியலடா, அவ்வளவு சூப்பரா இருக்கு. அப்படியா? ஆமாண்டா. அப்பா, ஒரு ஊர்ல ஒரு காக்கா இருந்துச்சு. அந்த காக்காவுக்கு ரொம்ப பசிச்சுதான். அப்ப ஒரு பாப்பா டைனிங் டேபிள்ல உட்காந்துக்கிட்டு பிஸ்கட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சான். அந்த பிஸ்கட்டை பார்த்த உடனே அந்த காக்காவுக்கும் சாப்பிடணும்னு ஆசை வந்துருச்சான். ஒரு கட்டத்துல காக்கா கண்ணாடி போட்ட பாப்பா பார்க்காத சமயமா பார்த்து ஒரு பிஸ்கட்டை டப்புன்னு எடுத்துருச்சான். அந்த பிஸ்கட்டை காஃபில தொட்டு அப்படியே சாப்பிட்டுச்சான். அப்புறமா அந்த காக்கா நினைச்சுதான், அந்த பிஸ்கெட்டை விட அந்த பாப்பாவோட கண்ணும் ரொம்ப அழகா இருக்குன்னு
அவ கண்ணத்தை கில்ல. ஏய் இனியா, இனியா. சிவம், போடா போய் அவளை சமாதானப்படுத்து. அவ ஸ்கூல் விட்டு வந்ததுல இருந்து கோமா தாண்டா இருக்கா. போய் அவகிட்ட பேசு போ. போடா. சாரி. சாரி. ரெண்டு பலூனை உடைச்சா கோவம்லாம் போயிடும்னு சொல்லுவாங்க. கோவம் போயிடுச்சா? இனியா, ஏன் இனியா? டன்டடாய். இனியா ப்ளீஸ் என்ன கொஞ்சம் தனியா விடுறீங்களா? இனியா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு ப்ளீஸ். சரி, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணல. இப்படி என்னையே பார்த்தா நீ இப்படி பேசாம இருக்கும்போது அப்பாவால மத்த எதுலயும் ஃபோக்கஸ் பண்ண முடியலடா. நீ என்ன சொன்னாலும் கேக்குற. அப்பாவை மன்னிச்சிடுறா. என் செல்லம். டேய், ஏன் ஸ்கூல் ஐடிங் கார்டை வச்சு நீ என்னடா பண்ணிட்டு இருக்க? புலிக்குட்டிக்கு மாட்டி பார்த்தேன், அழகா இருக்குல்ல? பாருங்க என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாருங்க. ஐஸ்கிரீம் யாருக்கு வேணும்? யாரா இருந்தாலும் ஐஸ்கிரீம் வேணும்னா என்ன வந்து ஹக் பண்ணு. அப்பதான் ஐஸ்கிரீம் தருவேன். யார் என் கூட ஃப்ரெண்டா இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் ஐஸ்கிரீம். அப்பப்பா, வேற லெவல் ஐஸ்கிரீம், அதுவும் வெண்ணிலா ஃப்ளேவர். எனக்கு கொடுங்க. தரேன், ஆனா நீ என்ன ஹக் பண்ணு. இந்தா. பாரதி, இனிமே நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அடப்பாவி, என்னடா இப்பதானே ஹக் பண்ண? ஐஸ்கிரீம்காக தான் ஹக் பண்ணேன். நீங்க எனக்கு ஃப்ரெண்ட் கிடையாது. அடப்பாவி, ஐஸ்கிரீம்காக தான் என்ன ஹக் பண்ணியா? ஆமா. இன்னொரு ஐஸ்கிரீம் கூட ரெடியா இருக்கு. அவங்க என்ன ஹக் பண்ணாங்கன்னா நான் கொடுத்துருவேன். யாராவது இருக்காங்களா? இந்த பாரதி. ஹை, நான் மாடிக்கு போய் சாப்பிட போறேன். பாரதி, அங்கெல்லாம் போகாத.
உட்காரு. ஒண்ணும் இல்லை இனியா, உங்க அப்பா உன்கிட்ட விளையாடுறாரு. ஆனா அப்பாவுக்கு என்ன பிடிக்கல ஆண்டி. அது எப்படி உங்க அப்பாவுக்கு உன்னை பிடிக்காம இருக்கும்? உங்க அப்பாவுக்கு உன்னதான் ரொம்ப பிடிக்கும். இல்ல ஆண்டி, அப்பாவுக்கு என்ன பிடிக்கல. இப்ப என்ன, உனக்கு ஐஸ்கிரீம் தானே வேணும்? நான் வாங்கி தரேன். நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா, நான் உன்னை கடைக்கு கூட்டிட்டு போறேன். நிஜமாவா ஆண்டி? ஆமா இனியா. பாத்தியா, நீ ஐஸ்கிரீம் கேட்ட உடனே ஐஸ்கிரீமே உன்னை தேடி வந்துருச்சு. வா போலாம், வா. மொத்த ஐஸ்கிரீமையும் நான் வாங்கிட்டேன். உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோ, எல்லாம் உனக்காக தான். ஆனா ஒரு கண்டிஷன்.